அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 17/8/2024 சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீவினை எச்சம். குறள் 209. தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்கத் தீவினைப்பால். தெளிவுரை: ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் அவன் சிறிய தீய செயலை கூட பிறருக்கு செய்யாமல் நீங்க வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று கோவில்களில் சந்தனக்காப்பு அலங்காரத்தோடு வில்வம், எருக்கு இவைகள் உபயோகம் அதிகம் இருக்கும். இன்று நீங்கள் பணிபுரியும் இடங்களில் புதிய பணி நியமனங்கள் நடைபெறும். இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள். நெடுநாட்களாக வராத பணம் இன்று வந்து சேரும். தொழிலில் மேன்மை கிடைக்கும். இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். இன்று சிலருக்கு வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம். அதன் காரணமாக எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் இருக்கும். ஒரு கம்பெனி விட்டு வேறு கம்பெனி என்று மாறிக்கொண்டே இருப்பார்கள். என்று புதியதாக வீடு கட்டும் சிலர் வீட்டின் தரையில் போட பூ வேலையுடன் கூடிய டைல்ஸ் அல்லது மார்பிள் வாங்குவீர்கள். என்று குழந்தை பிறப்பு தாமதம் ஆவது குறித்த கவலை இருக்கும். சதா குழந்தைகள் பற்றிய கவலை இப்படியாகவே இன்று போகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் உங்கள் மனைவி நன்கு படித்தவர். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுவதை உங்கள் மனைவி விரும்பவில்லை. ஏனென்றால் அதில் நடுத்தர மக்கள் சம்பாதிக்க முடியாது, நஷ்டம்தான் ஆகும் என பலமுறை உங்களிடம் சொல்லியும் விதி யாரை விட்டது என்று சொல்வது போல மனைவி சொல்லியும் கேளாததினால் நஷ்டம் பாதி பணம் போக மீதி பாதி பணத்தை வங்கியில் சேமிப்பாக இன்று போடுவீர்கள். இன்றும் உங்கள் நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் செல்வீர்கள். சிறிது நாட்களாக நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைக்காக. இன்று அரசியல் சிந்தனை மிகுந்து இருக்கும் உங்களுக்கு. உங்கள் நண்பரின் மகள் நடனம் பயிலும் மாணவி சுதந்திர தின விழாவில் பள்ளியில் நடந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக தன் திறமையை காட்டியிருந்தார். தலைமை தாங்கிய நடன சபா பொறுப்பாளர் அந்த மாணவிக்கு தன் சபாவில் அரங்கேற்றம் செய்து தருவதாக வாக்களித்தார். என்று அது சம்பந்தமாக உங்கள் மகளிடம் பேசுவீர்கள். உடல் நலத்தில் சிக்கல், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்கள் உண்டாகும். பங்குதாரர்களிடம் முதலீட்டை இழக்க வேண்டிய சூழல். செய்தொழிலில் கவனம் தேவை. என்று உங்கள் மாமாவால் வளர்க்கப்பட்டு வழிநடத்தப்படும் நீங்கள் இன்று அவரோடு கருத்து வேறுபாடு கொள்ளும் அளவிற்கு சூழல் தெரிகிறது. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பரின் அம்மா கண்ணியமானவர், கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தவர். தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமாகத்தான் வளர்த்தார். ஆனால் பிள்ளைக்கு வயது கோளாறு, காதல் செய்யும் மாயம். திடீரென ஓடிப்போய் திருமணமும் செய்து விட்டார். குடும்பத்திற்கும் அவமானம், அந்த பெண்ணிற்கும் அவமானம். சமூகம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இன்று அந்த பஞ்சாயத்து தான் இன்று அவர் குடும்பத்தில் நடக்கும். இன்று பணம் பொருள் சம்பாதிப்பதில் மிகவும் குறியாக இருப்பீர்கள். உங்கள் மகனிடம் கேட்டுத்தான் அவனை படிக்க வைக்க வெளியூரில் உள்ள பள்ளியில் சேர்த்து இருந்தீர்கள். சில மாதங்கள் கூட ஆகவில்லை பாருங்கள். நான் அங்கு போய் படிக்க முடியாது, உள்ளூரில் படித்து கொள்கிறேன் என்று அங்கிருந்து ஓடி வந்து விட்டான். அது மிகப்பெரிய பள்ளி வேறு. அங்கு சேருவதற்கே நிறைய செலவாகும். பணமும் முழுமையாக கட்டி இருக்கிறீர்கள். திரும்பி வந்ததினால் கட்டிய மொத்த பணமும் நஷ்டம். இன்று அல்லது இனி வரும் நாட்களில் உங்கள் மகன் விருப்பப்படி உள்ளூரில் பள்ளியில் சேர்க்க இருக்கிறீர்கள். கடன் ஆனதுதான் மிச்சம். இன்று குடும்பத்தில் பேசி முடிக்கப்படும் திருமண பந்தத்திற்கு மனைவி கிழக்கு திசையில் இருந்து வருவார்கள். அதுவும் மனைவியின் ஊர் தொலை தூரமாக இருக்க வாய்ப்பு உண்டு. வாழ்வின் பொருளை உணர ஆவல் கொண்டிருப்பீர்கள். ஞான மார்க்க சிந்தனை கூட தோன்றும். இன்று அனைத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாது போகும். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் பக்குவமும் வரும். இன்று மனைவியுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் விற்றல், இது மூலமாக ஏமாற்றம் அடையும் சூழல் தெரிகிறது. சிறிது நாட்கள் கழித்து சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய விஷயத்தில் ஈடுபடுவதே உசிதமாகும். இன்று கண் குறைபாடு, உஷ்ண பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, எலும்பு உடைதல், அம்மை, வெட்டுக்காயங்கள், கட்டிகள், கொப்புளங்கள், தீக்காயங்கள், அறுவை சிகிச்சை, சிராய்ப்பு, ஈரல் நோய்கள், பல் நோய்கள், கர்ப்பம் களைதல், செப்டிக், இணைவுகளில் வலி, வீக்கம், தழும்பு, பித்த நோய்கள் இப்படியாக நடக்க அதிக வாய்ப்பு உண்டு.
உங்கள் மகளின் வாழ்க்கை சிக்கலானது குறித்த கவலை உங்களுக்கு. அவர் காதலின் வழியாக சிக்கலில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்ததே. இதனால் அவரது கல்வியில் கவனச்சிதறல்கள் இப்படியாக இருப்பதால் மிகுந்த கவலை உங்களுக்கு. ஆனால் இது தற்போதைய கோச்சார நிலை மட்டுமே. சிறிது மாதங்களில் சரியாக வாய்ப்பு நிறைய உண்டு. இன்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியது இருக்கும். இன்று யாராலும் கண்டறிய முடியாத ஒருவித மன அழுத்தம் குடும்பத்தில் அனைவரிடமும் இருப்பது போல இருக்கும். அதிலும் குடும்பத்தில் ஒருவருக்கு பாருங்கள், ஊருக்கு உழைக்கும் வேலையே இருக்கும் இன்று. இன்று நாதன், சேகர், மாறன், ஹரி, முரளி, விஷ்ணு, பன்னீர், பட்டு, விஜயா, பாபு, பிரபு, கல்யாணி, அருணன், ஆதவன், ஆதித்யன், பரிதி, சத்யா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை, தனியா, மிளகு, எள், கடுகு இவைகள் அதிகம் உபயோகம் இருக்கும். இன்று ஆரஞ்சு, ரோஸ், பிங்க், மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.